ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Q&A போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் போடணும்னு பார்த்தேன். பட் என்னால என்னன்னு தெரியல. லாங் வீடியோ ரெகுலராகவே போட முடியல. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். உங்களோட Q&A இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டிருந்தேன். நிறைய கொஸ்டின் வந்திருந்தது. அதுல செலக்டிவா ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நந்துடி அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. பேபிக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எஸ், நான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பேபிக்கு வந்து நான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து கவ் மில்க்ல தான் அடிக்டா இருக்காங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாய் குட்டி பிரியா அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேபியோட ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணா என்ன பண்றது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பேபியோட ஸ்கின் டோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம எப்படி இருக்கோமோ, இல்ல நம்ம ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்களோ, இல்ல நம்மளோட ஜீன் எப்படி இருக்கோ அப்படிதான் பேபியும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சம் பேபிஸ்க்கு டிஸ்கலரேஷன் இருக்கும், லைக் நெக்குக்கு பின்னாடி, இல்லைன்னா வந்து லைக் தொடைக்கு பின்னாடி, அந்த மாதிரி இடத்துலலாம் அண்ட் அவங்களோட ப்ரைவேட் ஸ்பாட்ஸ்லனா சம் டார்க்னஸ் ஏதாவது இருக்கும். அது வந்து பை பர்த்ல இருந்தே இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா மாற்ற முடியாது. லைக் மேபி வளர வளர உங்களோட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா செழியனுக்குமே இது வந்து நாங்க வந்து அவங்களோட லைக் முட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி லைக் பின்புறம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து டார்க்னஸ் இருக்கும். அது வந்து பை பர்த்ல இருந்தே இருக்கிறது. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, வளர வளர அது சரியாகும், அப்படி இல்லைனாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஸோ அது அவ்வளோதான் அப்படின்ட்டு நாங்கள் அதை இது பண்ணிட்டோம். ஸோ ஸ்கின் டோன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. டெம்பரவரியா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைக் ஹிமாலயாவோட கீ க்ளோ மாய்ஸ்சரைசர் பேபிஸ்க்குன்னு இருக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எல்லா பேபிஸ்க்குமே சூட் ஆகுது. லைக் செழியனுக்குமே லைக் 1-2 சேஞ்சஸ் வந்து நிறைய நான் அதுல பார்த்தேன். அதனால நான் அதை நிறைய வீடியோல சஜஸ்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த க்ரீமோட லிங்க் வந்து கீழே கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சப்ரீனா 27, ஹவு டு யூ மேனேஜ் எவ்ரி திங் அலோன், இஸ் செழியன் அவ்வளோ சமத்து அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா கிடையாது. எல்லா பேபிஸும் மாதிரி தான் ஓவர் நாட்டி. ஸோ சமத்து அப்படின்லாம் கிடையாது. பட் லைக் நான் அதுக்குன்னு ஒரு ஷெட்யூலே போட்டி வச்சிருப்பேன். ஸோ அதுபடி போறனால மேபி எனக்கு அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி செழியன்லாம் வந்து நல்ல சேட்டை பையன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி ஷரத் அப்படின்றவங்க, உங்களோட பேபியோட வெயிட் அண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது நிறைய பேரோட கொஸ்டின் Q&Aல, இது எப்பவுமே ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ பேபியோட ஹைட் எனக்கு சீரியஸாவே தெரியல. நான் ரொம்ப நாள் ஆச்சு செக் பண்ணி. ஸோ அதனால எனக்கு தெரியல, எந்த ஐடியாவுமே இல்லை. பட் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 11 to 11.5 மேபி 12 கிட்ட இருப்பாங்க. அதுவுமே நான் ரொம்ப நாள் ஆச்சு. பட் அதை தாண்டி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ் மம்தா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ கீப் பேபி எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்தோன்னே எப்படி ஆகும் அப்படின்னா, பேபி வந்து லைக் தனியா விளையாடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. லைக் நம்ம எங்கேஜிங்காவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப செழியன்லாம் பாத்தீங்கன்னா பெட்ல சும்மாவே படுத்திருப்பாங்க, நான் கூட படுத்திருந்தேன், ஏதோ அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி இதை நிறைய மாமிஸ் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கேஜிங்கா இருந்துட்டாலே தாராளமா பேபி எங்கேஜிங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம கொஞ்சம் டயர்டாகி இதானா மட்டும்தான் அவங்களோட சேட்டைகள் சில்மிஷங்கள்லாம் வெளியில வரும். அப்போ ஆப்வியஸா நமக்கு ஒரு டென்ஷன் வரும், அது அப்படியே போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா விக்கி அப்படின்ற ஐடியில வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் ப்ளீஸ் ஷேர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பட் ஆனா நான் என்னோட கோலை அச்சீவ் பண்ணாதான் நான் என்னென்ன பண்ணேன், எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி தெரியும். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் அப்படின்றது. பட் ஆனால் அது வந்து ஃபுல் ஃபிளெஜ் தான் நான் பண்ணலை. இப்போதான் அந்த வெயிட் லாஸ்ல ஃபுல் ஃபிளெஜ் தான் நான் இருக்கேன். ஸோ 67ல இருந்து இப்போதான் வந்து 62 61 சொல்லிட்டு ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கேன். பட் என்னோட கோல் பார்த்தீங்கன்னா 57 கிட்ட வரணும். ஸோ அது நான் ரீச் பண்ணிட்டு கண்டிப்பா எனக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நிஜமா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹேமா ஸ்ரீ அப்படின்ற ஐடியில இருந்து ஃப்ரம் வென் கேன் வி இன்ட்ரடியூஸ் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து 6 மந்த்லயே நம்ம ஓட்ஸ் வந்து தாராளமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால எந்த இதுவுமே கிடையாது. பட் ஆனா என்னோட பர்சனலா கேட்டீங்கன்னா ரெகுலரா ஓட்ஸ் வந்து குழந்தைக்கு கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாரத்துக்கு ஒரு தடவை ஓட்ஸ் அப்படின்றது வந்து அட்வைசபிள். பட் வாரத்துக்கு நமக்கு என்ன சமைக்கணும்னே தெரியாம குழந்தைக்கு ஓட்ஸ் டேஸ்ட் பிடிச்சிருக்குன்றதுக்காக வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை அப்படின்லாம் வந்து ஓட்ஸ் கொடுக்க கூடாது. லைக் அது லைக் ஓட்ஸ்ன்னு இல்ல,
நிறைய இருக்கு. பட் ஓட்ஸ் வந்து மெயின். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு நமக்கு ஒரு மெயின் ஃபுட்டா வந்து ஓட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே வந்து நீங்க குழந்தைக்கு வந்து டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அவங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கும்போது பேபிக்கும் அதே தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால வந்து ஓட்ஸ் அப்படின்றது வந்து ரெகுலரா குழந்தைக்கு கொடுக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 days ஒன்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். 6 months 7 monthsல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சுபா முருகானந்தம் ஹவு டு ட்ரெயின் பேபி ஃபார் யூரின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ யூரின் அப்படின்றதும் சரி, பாடி ட்ரைனிங்கும் சரி, லைக் பாடி ட்ரைனிங் நான் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்து சில்ட்ரனுக்கு வந்து இது பண்ணலை. லைக் இன்னும் ஒரு 2 to 3 months போட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் யூரின் அப்படின்றது வந்து சில்ட்ரன், எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நல்லாவே இதான ட்ரெயின்டா இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா ஆப்வியஸா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது லைக் செழியனே வந்து ரொம்ப லைக் எப்படி சொல்றதுன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க வருவாங்க லைக் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள. ஸோ வந்து லைக் அவங்க அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அப்படிதான் நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். ஸோ தனியா செழியனை மட்டும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இதுல வந்து செழியனுக்கு வந்து நானும் என்னோட பங்கை எடுத்துக்கிட்டு ஸோ அப்படிதான் வந்து எங்களுக்குள்ள ட்ரெயின் ஆச்சு. ஸோ இப்போ செழியனுக்கு வந்து நல்லாவே வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அது வருது அப்படின்னாலுமே, யூரின் வருது அப்படின்னாலுமே அதை சொல்லிடுவாங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா யூரின் போயிட்டு கூட அதை சொல்லிடுவாங்க. ஸோ பாடி ட்ரைனிங் மட்டும் லைக் ஒரு 50% அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அது கம்ப்ளீட்டா நான் சில்ட்ரனுக்கு லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டாஸ்லிங் ஸ்மைல் அப்படின்றவங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ஸ்டாப் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து ஒரு பெரிய லாங் வீடியோவாவே போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா அதை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு 1-2 விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ராணி ஸ்ரீ, யுவர் கண்டென்ட் ஆன் எவ்ரி பேஜ் ஆஃப் யோர்ஸ் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ், ஹார்ட் ஒர்க் வேணும் அதுக்கு, லவ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து Q&A அப்படின்னும் போது 2-3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி பிகாஸ் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது. ஏன் அப்படின்னா எஸ்ஐ கிளாத்திங் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அதுல வெறும் கிளாத்திங் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வந்து எனக்கு எதுவுமே வந்து போட பிடிக்காது எஸ்ஐ கிளாத்திங்ல. பிகாஸ் அது ஒரு ப்ரொஃபஷனல் பேஜ், அதுல எப்படி ப்ரொஃபஷனலா இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்றதான். அதே லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஏன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேங்க. அதே இது லைக் இதே நம்ம லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஏ யூடியூப் சேனல் வந்தீங்க அப்படின்னா அதுல நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். இது வரைக்குமே லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஏ யூடியூப் சேனல்ல வந்து நான் எந்த லைக் என்னோட எஸ்ஏ கிளாத்திங் எதுவுமே நான் ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஒரு மாதிரி போட்டுட்டே இருந்தா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி நீங்க எதை பார்க்கணும் அப்படின்றது தெரியாமையே போயிடும். ஸோ லைக் இதுக்கு அதை நான் ப்ரொமோஷன் பண்றேன், அதுக்கு இதை நான் ப்ரொமோஷன் பண்றேன், அந்த மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு அது பிடிக்கல. ஸோ இந்த ஆடியன்ஸ் எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இந்த ஆடியன்ஸ் எனக்கு இதுக்கு தகுந்த எஸ் இதுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நான் டைம் ஷெட்யூல் போட்டே ஆகணும். ஸோ எஸ்ஏ கிளாத்திங்க்கு நான் வச்சேன்னா அதுக்கு ஒரு டைம் நான் மேனேஜ் பண்ணுவேன். அதே மாதிரி லைக் இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். அதே மாதிரி யூடியூப் எடுத்தேன் அப்படின்னா 50% ஆஃப் த லைக் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேபி ஃபுட்ஸ்க்கான ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ லைக் ஃபாலோவர்ஸ் தானே, சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு என்னால போட்டுட்டே இருக்க முடியாது. அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு 2-3 பேர் கமெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு பத்மேஷ் அப்படின்றவங்க கிரீன் கலர் ட்ரெஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் நான் இப்போ போட்டிருந்த ட்ரெஸ் நினைக்கிறேன். இது இப்போ ஆக்சுவலி சோல்ட் அவுட்டா இருக்கு. நான் இது மிந்த்ரால தான் எடுத்திருந்தேன். பட் ஆனா வந்து இது சோல்ட் அவுட்ல இருக்கு, அதனாலதான் என்னால இது லிங்க் கொடுக்க முடியல. ஒன்ஸ் இது ரீஸ்டாக் பண்ணோட கண்டிப்பா இதோட லிங்க் நான் ஷேர் பண்றேன். கொஸ்டின் பாத்தீங்கன்னா அனுஷா 2000 அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. அக்கா என் பேபி நல்லா சாப்பிடுறாங்க பட் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா உங்க பேபி சூப்பர் ஹெல்த்தியா இருக்காங்க, அதனாலதான் உங்க பேபி வந்து நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ எதுக்காக வெயிட் கெயின் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியல. அண்ட் வெயிட் கெயின் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நம்பர் தான். ஸோ அதை பத்தி நீங்க வெரி பண்ணிக்காதீங்க. பாத்தீங்கன்னா அமுரா அரவிந்த் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் நான் ப்ரீவியஸ் ஆன்சர்லயுமே சொன்னேன். டைம் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நான் பண்றேனோ பண்ணலையோ நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா எனக்குன்னு ஒரு டைரி வச்சுட்டு ஒர்க் ரிலேட்டடா என்னென்ன லைக் பண்ணணும் அப்படின்றத வந்து எனக்கு புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ அதுல வந்து நான் 10 எழுதுனேன் அப்படின்னா 10ல் 2 பண்ணா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபையா தான் இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எஸ்ஏ கிளாத்திங்க்கு தனியா கண்டென்ட் யோசிக்கணும். அதே மாதிரி லைக் எல்லாத்துக்குமே தனித்தனியா. ஸோ இப்போ ஒரு ஒர்க் அப்படின்னாலுமே நீங்களும் அப்படிதான். ஸோ லைக்
காமனான ஒர்க் தான். அது நமக்கு வந்து வேரியன்ஸ் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து நீங்க பாக்குற வேலையும் நான் பாக்குற வேலையுமே. ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஒர்க்குக்காக செழியனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல இருப்பேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் லைக் செழியனை தூங்க வைக்கிற டைம் தான் எனக்கு ஃப்ரீ டைமா இருக்கும். அப்ப ஆஃப்டர்நூன் தூங்க வைக்கலாம். பட் ஆனா இப்போ வளர்ந்து வரனால செழியன் சுத்தமா தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நைட் டைம் மட்டும் தான். ஸோ இப்பவே மணி பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12:30 to 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 1:15 ஆகுது மணி நைட்டு. நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உட்காந்துதான் நான் Q&A பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இதுதான் எனக்கு ஃப்ரீ டைமா இருக்கும். நான் டக்கு 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 டக்குன்னு பண்ணிடுவேன். ஸோ 2 மணி நேரம் எனக்குன்னு ஒரு டைம் வச்சுப்பேன். ஸோ அந்த 2 மணி நேரத்துல பிரிச்சுப்பேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர்னு பிரிச்சுப்பேன். லைக் இப்ப யூடியூப்கா இருக்கட்டும், அது வந்து நான் பண்றதை அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்றதுனால எனக்கு அதுக்கு பெருசா இருக்காது. ஸோ லாங் வீடியோ அப்படிங்கும் போது எனக்கு யூடியூப்க்கு இடிக்கும். ஸோ அதனாலதான் இப்ப லாகிங்கா செடியன் வளர்ந்து வந்துட்டு இருக்கனால என்னால யூடியூப்ல லாங் வீடியோ அப்படின்ற ஒன்று போடவே முடியல. கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹஜிரா அப்படின்றவங்க, அக்கா 2 years ஓல்டு பேபிக்கு கவ் மில்க் எவ்வளவு கொடுக்கணும், நீங்க தம்பிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் செடியனுக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 120 to 150 ml கிட்ட கொடுப்பேன். அதாவது அவங்களோட ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல கண்டிப்பா வந்து ஒரு 3/4 கிட்ட கொடுப்பேன். ஸோ அது வந்து 120 to 150 அந்த மாதிரி வரும். ஸோ சம்டைம்ஸ் பசியா இருந்தாங்கன்னா 150 குடிச்சிருவாங்க, சம்டைம்ஸ் 120 ml கிட்ட கொடுப்பாங்க. அதோட ஈவினிங் டைம் சேம் அதே மாதிரி வரும். ஸோ ஒரு 250 to 300 ml வந்து பர் டே வந்து குடிப்பாங்க. பட் கொஞ்சம் பசியா இருந்தாங்க, நம்ம வெளியில எல்லாம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்றபடி வந்து அந்த மில்கை கட் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது நான் கொடுத்துருவேன் வீட்டில் இருக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அகிலா சுந்தரவல்லி அப்படின்றவங்க, சிறுவாபுரி முருகன் கோவில் இப்ப போறீங்களா, போன அப்புறம் உங்க லைஃப்ல சேஞ்சஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து யார் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இது கேட்டோடனே என் முகத்துல இருந்து அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு துவண்டு போய் நான் நின்றுட்டேன். இதுக்கு மேல லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. லைக் ட்ரஸ்ட் மீ, எனக்கு பேபி இல்லை அப்படின்னா என் லைஃப்ல நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருப்பேனான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த அளவுக்கு எங்க அம்மா இல்லாத ஒரு பிளேஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண இப்ப வரைக்குமே முடியலை யாராலையுமே. ஸோ அங்க ஒருத்தவங்க ஒரு பில்லர் ஆஃப் மை ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கல்ல, எவ்ரி திங்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அங்க வந்து அந்த பில்லர் இல்லை. அதே நேரத்துல பில்லர் இல்லைன்றதை தாண்டி நான் நிறைய வந்து பினான்சியல் லாக்ல ஆயிட்டேன். எனக்கு வந்து எப்படி மூச்சு விடணும்னு கூட தெரியல. இப்படி மூச்சு விட்டா ஐயோ இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி மூச்சு விட்டா இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ. ஸ்டில் இப்ப வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா அதை தாண்டி கொஞ்சம் மூச்சு விடுறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் அங்க போயிட்டு வந்தது அப்படின்றத நான் நினைக்கிறேன். எனக்கு லைக் இதை எப்படி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும்லாம் தெரியாது. நான் பெருசா இதுக்கு முன்னாடி நான் அங்கெல்லாம் போனதே கிடையாது. அண்ட் முக்கியமா நான் பெருசா முருகரை கும்பிட்டதே கிடையாது. நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து லைக் 2-3 சாமிஸ் கும்பிடுவேன், சாய்பாபா அண்ட் இது பெருசா வந்து முருகர் அப்படின்ற ஒருத்தர் வந்து லைக் உண்மையை சொல்லலாம் என்னோட பூஜை ரூம்ல இப்பதான் வந்து முருகரே இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்க சும்மா போயிட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சும்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது வந்து என் லைஃப்ல வந்து ஒரு மேஜர் ரோலா இருந்தது. ஸோ எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் போவோம். பட் இங்க இருந்து எனக்கு 2 மணி நேரம் டிராவல். ஸோ நான் பைக்ல போயிட்டு வரும்போது செடியனை யாராவது ஒருத்தர் பாத்துக்கணும். ஏன்னா இப்ப ரொம்ப வளர்ந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கனால யாராவது ஒருத்தர் பாத்துக்கணும். பைக்ல செடியனையும் கூட்டிட்டு போக முடியாது. ஸோ அந்த ரீசன்ஸ்லாம் இருக்கிறனால பஸ்ல போகும்போது நான் நைட் வந்து அப்பாவுக்கு டிஃபன் கொடுக்கணும். ஸோ எல்லாமே இருக்கிறதுனால என்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போயிட்டு வரேன். கண்டிப்பா உங்களுக்கும் கஷ்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் நினைச்ச மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து நமக்குன்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதை நம்ம தேடணும். எனக்கு அப்படி தேடினதுதான் இவரு. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு அம்மன்ல இருந்து, சாய்பாபால இருந்து, ஏசப்பால இருந்து, அல்லால இருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்ப வரைக்குமே எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. பட் ஆனா அதுக்கான டைம் இன்னும் வரவே இல்லை. ஸோ அது என்னைக்கு நான் போக போறேன் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ லைக் நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கு இல்லையா தர்கா, அதுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பட் ஆனா அதுக்கு இன்னும் நேரம் வரலையோ அப்படின்ற மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தால எனக்கு வந்து 2-3 தடவை தடுத்துருச்சு. ஸோ அதனால நான் வந்து சரி ஓகே இப்போதைக்கு நம்ம அதுக்கான டைம் வரல, அவரே கூப்பிடுவாரு நம்மள, அல்லாவே நம்மளை கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்க போறதுக்காகவும். ஸோ அங்கேயுமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன பண்ணணும்னே தெரியலன்னா சும்மா உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வந்து அது அப்படியே போகும். வந்து நம்பிக்கை அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா நானும் பெருசா நம்பிக்கைலாம் மாட்டேன். பட் ஆனா கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கே. ஸோ அந்த ஒரு ரீசன் தான்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஒன் பிபி க்ரீம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2 பிராண்ட் நல்லா இருக்கும். ஒன்று வந்து ஃபேஸஸ் கனடா, இன்னொன்று வந்து மெபிலினோடது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் பிராண்ட் ஆஃப் பேபி சோப் வில் யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ ஒரு 5 to 6 மந்த்ஸாவே செழியனுக்கு வந்து மாமாத்தோட பேபி சோப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது ஆக்சுவலி செழியனுக்கு நல்லா செட்டாகவும் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அபிராமி நவீன்ராஜ் அப்படின்னாங்க ஃபவுண்டேஷன் சன்ஸ்கிரீன் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபவுண்டேஷன் நான் மோஸ்ட்லி இப்போ நான் யூஸ் பண்றதே இல்லை, ரொம்ப ரேர் தான். அப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா மேக்கோடது யூஸ் பண்ணுவேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 44 NC. சன்ஸ்கிரீன் வந்து லைக் 2 சன்ஸ்கிரீன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஒன்று வந்து டெர்மாக்காவோடது, இன்னொன்று வந்து டாக்டர் ஷீட்டோட ஒரு ஹல்தியோட ஃப்ளேவர் வச்சு ஒரு சன்ஸ்கிரீன் வரும். ஸோ இது ரெண்டுமே நல்லா இருக்கும். இது ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வினோ செரவனன் அப்படின்றது ஹக்குபா ஃபீடிங் மேக்ஸி கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ சீக்கிரமாவே நம்மளோட பேஜ்ல அது லான்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோனிகா அப்படின்றவங்க ஹவு டு யூ மேனேஜ் போத் கிட் அண்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல எதர் டிவி காட்டுவேன், இல்லைன்னா கிச்சன்ல என் கூட ஆக்டிவா வச்சுப்பேன். ஸோ டிவி காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் நான் குக்கிங் பண்ணிடுவேன். கிச்சனுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிச்சன்ல தேவைப்படுற கரண்டி அந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சப்பாத்தி மாவு மாதிரி நான் பிசைஞ்சு கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டையும் தோசை அந்த தேய்க்கிறதையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் குக்கிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அழகா அவங்க தேய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் மட்டும் தான் நான் குக்கிங் பண்ணும்போது சரியான எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிம்பிள் பேட்சோட லிங்க் கேட்டிருக்கீங்க. ஷகீரா தாஜ் அப்படின்றவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்கடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செரியனை எப்படி சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். செரியன் எப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் நம்மளை வந்து டென்ஷன் ஏற்றுவாப்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாய் 3 வாய் வந்து அவங்களுக்கு அது என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடும். பட் அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ்ல கடகடன்னு சாப்பிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் என்னை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட பொறுமையை சோதிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செரியனோட டே ஸ்கின் கேர் அண்ட் ஃபுட் ரொட்டீன் மினி பிளாக் போடுங்க சிஸ்டர், மோஸ்ட் ரெக்வயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் சீக்கிரமாவே அதோட மினி பிளாக்ஸ் நான் போடுறேன், டே ஸ்கின் கேர் எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தேன் உங்களை வித்தவுட் மேக்கப் ஜஸ்ட் லுக்கிங் வாவ் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் டியர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க பார்த்ததுக்கு ரியலி தேங்க்ஸ் அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டா. ஆஷா சுரேஷ் அப்படின்றவங்க உங்க ஃபவுண்டேஷன் ஷேட் என்ன சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மேக்கா இருந்துச்சு அப்படின்னா NC44. மெபிலின்ல பாத்தீங்கன்னா கேரமல் அண்ட் டாஃபி இது ரெண்டுமே வரும். லைக் எல்லோ பேஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் என்னோட ஸ்கின்க்கு நல்லாவே சூட் ஆகும். அண்ட் ஸ்விஸ் பியூட்டில கேட்டிங்கன்னா வார்ம் சாண்ட் அப்படின்ற ஷேட்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அகிலா பிரின்சஸ் அப்படின்றவங்க கிரிட்டிசிசமை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்றது வந்து டிபெண்ட்ஸ் நம்ம என்ன மாதிரியான கிரிட்டிசிசம்ல இருக்கோம் அப்படின்றது. சோஷியல் மீடியாக்குள்ள நம்ம ஒன்று வரணும், நம்ம பப்ளிக் அக்கௌண்டா இருக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கணும். அண்ட் நம்ம பண்ணாத தப்ப நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட் தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை பத்தி உட்காந்து நம்ம அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே போயிடுவோம், அவங்க வளர்ந்துட்டு போயிடுவாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காது. பட் இப்போ எனக்கு பெருசா நான் கிரிட்டிசிசம் விமர்சனத்தை பேசுற அளவுக்கு விமர்சனத்தை இது பண்ற அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி வந்தது கிடையாது. பட் வந்தாலும் நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா ஃப்ரம் த டே 1ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். 1-2 கமெண்ட்ஸ் வரும் எனக்குமே, அதுக்காக வந்து லைக் 100 கமெண்ட்ஸ்மே ரொம்ப பெர்ஃபெக்டா வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். 95 to 96% பாசிட்டிவா வந்தாலும் அந்த ஒரு 2 to 3% வந்து கமெண்ட் வரும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட நான் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. பட் என்னோட என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா நான் ஏதோ ஒரு ரீல்ல வந்து 7 month பேபி to toddlers அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட் வருது லைக் 7 months பேபி மாதிரி அவங்க பேபி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் உங்க பேபி போய் என்னது நீங்க செக்அப் லைக் 7 months அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் இருக்கு. ஏதோ ஒரு ரீல்ல அதை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. அதுக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைபரான ஒருத்தவங்க அதுக்கு வந்து 2-3 பேர் ஆக்சுவலி கமெண்ட் பண்றாங்க. நீங்க போடணுன்றதுக்காக கமெண்ட் போடக்கூடாது, அவங்க தெளிவா 7 months பேபிஸ் டு டாட்லர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவங்க பேபி 7 months சொல்றாங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்ட உடனே அவங்க ஓகே சாரி அப்படின்ட்டு போறாங்க. ஸோ கமெண்ட் போடணும்னு போடுறதுக்காக அவங்களுக்காக உட்கார்ந்து நம்ம வந்து பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. அண்ட் நம்ம பண்ற ஒர்க் கரெக்டா இருக்கு, நம்ம அதுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. கிரிட்டிசிசம் பத்தி நம்ம வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சாய் ஹேமா அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா
ரிலேஷன்ஷிப்குள்ள லைக் ஆர்குமெண்ட்ஸ் வந்தா எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றதுன்னா, ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நாங்க 2 பேருமே கொஞ்சம் லைக் மெச்சூர்டா அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மெயின் ரீசன் அப்படின்றது வந்து செழியன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே பார்க்குறாங்க, எல்லாமே பாதி இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, முக்கால்வாசி இது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனாலேயே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் 2 பேரும் கீப் அப் பண்ணுறது சைலண்ட் மட்டும்தான். ஸோ அப்படி சைலண்ட்லாம் இருக்கோம் அப்படின்னாலே எங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒன்று மட்டும்தான். ஸோ அதை வந்து செடியன் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு 5 மினிட்ஸோ இல்லை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பேசுகிறோம். அப்படி இல்லைன்னா அது அப்படியே சைலண்டாகவே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கான்ஷியஸாக நாங்கள் 2 பேரும் பார்க்குறது செடியன் இருக்காங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் லைக் அதை வந்து நம்ம அப்படி கத்தி ஆர்குமெண்ட் பண்ணி ஊ மேல தப்பு ஏன் மேல தப்பு, இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸா நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். பிஃபோர் குழந்தை இல்ல ஒரு சரி குழந்தை ஒரு 6 மாசம் 8 மாசம் இருக்கும்போது கூட ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். நீ பண்றது தப்பு நான் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி 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 போயிட்டே இருக்கும். பட் அது தேவையில்லை அப்படின்றது வந்து குழந்தை வளர வளர எங்களுக்கே அது புரியமாகுது. ஸோ நாங்க 2 பேரும் ஆக்சுவலி மெச்சூர்டா இருக்கோம் அப்படின்றது இந்த விஷயத்துல இருந்து நாங்க அதை புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்குமெண்ட் சமாதானம் யார் ஃபர்ஸ்ட் படுத்துவா அப்படின்றத தாண்டி இப்படி இருக்கிறதுனாலே ஈஸியா முடிஞ்சிருது. வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே சிரிப்பு வந்துடுது. ஸோ இப்படிதான் எங்களுக்குள்ள வந்து இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டு இருக்கிறது. அண்ட் லைக் Q&A நிறைய நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இந்த வீடியோல கேட்ட வரைக்கும் முக்கால்வாசி. பட் நிறைய பேரோடது நான் படிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 2 போட பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் Q&Aல கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வித் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.